அனைவருக்கும் வணக்கம். இதை தொங்கிட்டு இருக்கிறது 80s கிட்ஸோட ஃபேவரட் பழமுங்க. இது அப்போ ஜூஸ் காயின்னு சொல்லி பொறிச்சு இந்த பழத்தை சாப்பிடுவோம். ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். ரஸ்னா மாதிரியே இருக்குது. சும்மா சாப்பிட்லாம், ஜூஸும் போட்டு சாப்பிட்லாங்க. எல்லா வீட்லேயும் அப்போ தொங்கிட்டு இருக்கு. அப்படியே அது இடையில காணாமல் போயிடுதுங்க. இந்த பேஷன் ஃப்ரூட்டு நம்ம பந்தலில் ஏற்றி விட்டுருக்குற எல்லா இடத்துலையும் காய்ச்சி தொங்குதுங்க. இதை இங்கே தொங்குது. இப்போ நிறைய பூ வந்திருக்குது பாருங்க. இதெல்லாம் பூவு. அங்கே வாங்க, அங்கே இருக்குது. இதை ஃபுல்லாக காய்ச்சி தொங்குதுங்க. இங்கே ஒரு கொடியிலையும் தொங்கிட்டு இருக்குது. பந்தல் ஃபுல்லாக அதுதான் இருக்குதுங்க. இதை காமிச்சிருங்க பால். மேலே பாருங்க, பந்தல்ல தெரியுது இல்லைங்க. ஃபுல்லாக காய்ச்சி கிடக்குது. அங்கேயும் காய் பிடிச்சிருக்குதுங்க. இங்கே போய் நின்றுக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஏதோ அந்த குரோட்டன்ஸ் மாதிரி வர அந்த மணி பிளான்ட்டு இதையெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொடி நட்டு விட்டாங்கன்னா பழமாவது வருமுங்க. பொறிச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் தெரியறது இல்லை. இப்போ இப்படி ஒரு பழம் இருக்குதுங்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்க. அப்படியே முழுன்னு இருக்குது. அதே பழுத்ததுன்னா கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்துரு. இது அடியே படாது. ஏன்னா தோல் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அடிபடாது. நீங்கள் பந்தலில் ஏற்றிக்கலாம், மரத்துலேயும் ஏற்றிக்கலாம். அருமையான ஒரு பழமுங்க. அப்படியே அறுத்து அப்படின்னு உறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இது பழத்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். இப்போ நிறைய காயாக தொங்குச்சிங்களா, உள்ளே வந்தால் சரி இதை பதிவு பண்ணலாம் அப்படின்னு பண்ணுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோமுங்க. ரெண்டாவது இது எல்லா இடத்துக்கும் வரும், எல்லா கிளைமேட்டுக்கும் வருமுங்க, எல்லா மண்ணுக்கும் வரும். சப்பை தண்ணியாக இருந்தாலும் வருமுங்க, உப்பு தண்ணியாக இருந்தால், ரொம்ப உப்பாக இருந்தால் வராது. ஓரளவுக்கு உப்பாக இருந்தாலுமே இந்த கொடி வருமுங்க. ஒரு சின்ன இடம் இருக்கிறவங்களே அதில் ஏற்றி விட்டுறலாம். நீங்கள் வீட்டில் சின்ன இடம் இருக்கிறவங்களே அதில் வச்சு ஏற்றி விட்டுறலாம். மாடி தோட்டத்துலையும் கூட, தொட்டியிலும் கூட வச்சு இந்த மாதிரி கயிற்றை கட்டி அதில் ஏற்றி விட்டிங்கன்னா படந்துட்டு செவுத்துலேயே காய்க்கி, இந்த கயிற்றுல படந்துட்டு காய்க்குங்க. அந்த மாதிரி ஒரு கொடி. இது ரெண்டாவது சீசனுங்க. முதல் சீசன் சம்மரில் வரும். நல்ல வெய்ய காலத்திலேயே நம்ம தை மாசி அப்படிங்கும்போது தர்பூசணி பழம் வரும்போது இது கூட சீசன் வந்துடும். அப்போ ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ரஸ்னா மாதிரியே மனமாக இருக்குங்க. ரஸ்னா மனத்துலேயே இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது சுத்தமாகவே இப்போ காணாத போயிடுது. இது மார்க்கெட்டுக்கெல்லாம் வர்றதும் இல்லை வாங்கி சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம வீட்லேயே வச்சு வளர்த்துட்டோம்னா அப்பப்போ பழம் உளுந்து கிடக்கு, நம்ம எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். அந்த பக்கம் கொடி இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இங்கே மேலே படர்ந்துருக்குது பாருங்க. படர்ந்து இதை பழம் இல்லை, பழத்து கீழே விழுந்து கிடக்குது. நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது ஒரு காய் காணமுங்க பால். கீழே விழுந்துருந்து 2-3. சரி, இதை எடுத்து விதைக்கி போட்டுடலாம். இந்த பழுத்து விழுந்த பழம் இதெல்லாம் ஒரு 5-6 நாள் ஆகிட்டுதாட்டு இருக்குதுங்க. இதை எடுத்து விதை போட்டு முளைக்கி வச்சு கன்று கொடுப்போம். இந்த கண்ணெல்லாம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் பேஷன் ஃப்ரூட் கன்று கிடைக்குங்க. இப்போ சிகப்பு கலர் பேஷன் ஃப்ரூட் கன்று நம்மக்கிட்ட இருக்குது. இது மஞ்சள், அது சிகப்புங்க. இது இனிப்பு புளிப்பு கலந்து வரும். அது முழுக்க இனிப்பே வரும். அந்த பேஷன் ஃப்ரூட் கண்ணையும் காமிச்சிடுறேன் வாங்க வீடியோவில். இது சிகப்பு கலர் பேஷன் ஃப்ரூட்டுங்க. இது ஆரஞ்சு கலரில் வரக்கூடிய பேஷன் ஃப்ரூட் செடி. இது நம்ம அன்னைக்கு போட்டோமில்லைங்க வீடியோ, அந்த பழம். இது இனிக்கிற பழம். இதனுடைய செடி தான் இது. ஒரு கவருக்கு 4-5 அப்படி விதை போட்டு விட்டது முளைச்சிருக்குதுங்க. இதை எடுத்து நட்டு விட்டாலும் வளர்ந்து இது அந்த ஆரஞ்சு கலரில் வரும். இது நல்ல இனிப்பாக இருக்குமுங்க. சரி, அவ்வளோதான். அப்படியே இடம் இருந்ததுன்னா பேஷன் ஃப்ரூட் செடி ஒன்று நட்டு விடுங்க. இதை வருஷத்தில் 2 வாட்டி காய்ச்சி காய் பிடிச்சி பழமாக கொட்டு எடுத்து ஜூஸ் போட்டுக்கலாம். குழந்தைகளாம் அப்படியே சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே பேசுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.